வணக்கங்க. நான் இங்கே ஒசூர்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் வினிதா. என்னோட குழந்தைக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி ஸ்கூலில் ஒரு விபத்தாயிட்டு காலில் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஸோ 5 வயசு குழந்தை தான். அவன் ரொம்பவே அதனால் வந்துட்டு வலியில் துடிச்சிட்டு இருந்தான். ஆத்தாவை எல்லா வெள்ளிக்கிழமையும் வந்து நாங்கள் பார்த்துட்டு போவேன், வேண்டிட்டு போவேன். ஸோ நான் யதார்த்தமாக ஐயாவை வந்துட்டு எனக்கு நான் செஞ்ச பாக்கியம் அவரை வந்துட்டு ஒரு 10 நாள் முன்னாடி அவரை பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போது பார்த்தப்போ வந்துட்டு என்னோட குறைகளை அவர்கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி குழந்தைக்கு ஆயிடுச்சுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அவரோட வலிமையாலையும் அவரோட வேண்டுதல்னாலையும் ஆத்தாவோட அருளாலையும் எங்களுக்கு ஒரு தீர்த்தம் கொடுத்தாரு. அந்த தீர்த்தத்தினால என் குழந்தைக்கு அவர் சொல்லியே தான் கொடுத்தாரு. ஒரு 2 நாள்ல நீங்கள் வித்தியாசத்தை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி. உட்காந்தே கடந்த குழந்தை காலில் ஆப்ரேஷன் ஆன குழந்தை 2 நாள்ல எந்திரிச்சு நிற்க பழகுனா, கொஞ்சம் கொஞ்சமாக எட்டு வைக்க பழகுனா, கட்டோடைய அந்த அளவுக்கு வந்துட்டு அவனோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்னால் நல்லாவே பார்க்க முடிஞ்சுச்சு. அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் செக்கப் இருந்துச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம். அவங்க கட்டு வேண்டாங்க, குழந்தை ரெடி ஆகிட்டா, ஃபிசியோ கூட வேண்டாம், நீங்கள் வீட்டில் வந்துட்டு சும்மா காலை மடக்கி விட்டால் போதும். அந்த அளவுக்கு நல்லாவே எலும்பு கூடிடுச்சு. இது எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப பெரிய ஒரு நாங்கள் எங்களுக்கு மெய் சிலுக்கிற அளவுக்கு இருக்குது. ஐயாவோட சக்தியும் சரி, அம்மாவோட சக்தியும் சரி. அம்மா வந்துட்டு நான் வந்துட்டு ரொம்பவே நான் நம்புகிறேன். ஸோ அந்த நம்பிக்கையை ஆத்தா காப்பாற்றிட்டாங்க. ஸோ அவங்கள எப்பயுமே நாங்கள் வந்துட்டு வழிபடணும். ஸோ எங்களோட இதை பார்த்து எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக வரகியம்மனை வந்து பாருங்கள். அவங்களோட சக்தி நீங்கள் வந்து பார்த்தா மட்டும்தான் புரியுமே தவிர அது உணரதான் முடியும். யாராலையுமே நினச்சி கூட நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி, சித்தர் ஐயாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தது